ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இவரோட தங்கச்சி வந்து சின்ன வயசுல இவர் இருக்கும் போதே தொலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க. அவரோட அப்பாவும் தொலைஞ்சு போயிட்டு இருப்பாரு. சரி, நம்ம போயிட்டு இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நம்மளோட அப்பாவையும் தங்கச்சியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவரும் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருப்பாரு. இவரோட அம்மாவும் வந்து எப்படியாச்சும் நம்மளோட பொண்ணும் நம்மளோட ஹஸ்பண்டும் கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வத்தோட உட்காந்து தான் அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம்ல போயிட்டு அவர் எப்படி அவரோட தங்கச்சியை தொலைச்சாரு அப்படின்ட்டு எல்லா கதையும் சொல்லிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம தொலைக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சியோட கையில இருந்து இப்படி ஸ்லீவ் வந்து கிழிஞ்சு வந்துட்டு இருக்கும். ஞாபகார்த்தமா அந்த ஸ்லீவே இவ்வளோ நாள் வச்சுட்டு தான் இருப்பாரு. அதையும் எடுத்து காமிச்சிட்டு இதுதான் என்னோட தங்கச்சியோட ஸ்லீவ் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சு அவரும் வீட்டுக்கு போயிடுவாரு. யாராச்சும் அவரோட சொந்தக்காரங்க வந்து இந்த ப்ரோக்ராமை பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தேடி வருவாங்க. ஆனா ரொம்ப நாள் ஆகியும் காலே வரவே இல்லை. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்கல்ல, அந்த சென்டருக்கு வந்து ஒரு கால் வருது. உங்க அப்பான்ட்டு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவரும் ரொம்ப ஆசாசியா ஓடி வந்து பார்ப்பாரு. ஆனா சும்மா இப்படி ஒரு செகண்ட் பார்த்த உடனே இவர் என்னோட அப்பா கிடையாது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருவாரு. இந்த பக்கம் அவரோட அம்மா வந்துட்டு எப்படியோ நம்மளோட ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்க போல இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா தான் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அது கடைசியில் வேற யாரோன்ட்டு தெரிஞ்ச உடனே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அவரோட அம்மாவும் வந்து எப்படியாச்சும் நம்மளோட பொண்ணும் ஹஸ்பண்டும் கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தோடு தான் உட்காந்துருப்பாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் அந்த டிவி ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். உங்களோட தங்கச்சின்ட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, வந்து பேசுங்க, நாங்க வீடியோ கால் வேணா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இவங்க வந்து கொரியன் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க. ஆனா தங்கச்சிக்கு வந்து கொரியன் பேசவே தெரியல, அமெரிக்கன்ல தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து இவர் கொரியன்ல பேசுறாங்க, இவங்க மட்டும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இவங்க தங்கச்சியா இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு தான் முடிவே பண்ணிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் தான் பார்த்த உடனே இது என்னோட தங்கச்சி தான் அப்படின்ட்டு முடிவு பண்ணிடுவாரு. அது மட்டும் இல்லாம இவரோட தங்கச்சியோட காதுக்கு பின்னாடி ஒரு மார்க் மாதிரி இருக்கும். பார்த்தா இப்போ இந்த பொண்ணோட காதுக்கு பின்னாடியும் அதே மார்க் இருக்கு. இவர் ஒரு ஸ்லீவை வச்சு காமிச்சிட்டு இருந்தார்ல, அதே ட்ரெஸ் தான் இப்போ இந்த பொண்ணு வந்து எடுத்துட்டு வந்திருப்பா. இவருக்கு 8 வயசா இருக்கும் போது அண்ணனும் தங்கச்சியும் வந்து ஒரு கப்பல்ல போயிட்டு இருப்பாங்க. அதிகப்படியான கூட்டம், மழை, அதனால வந்து இப்போ 2 பேருமே தொலைஞ்சு போயிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சின்ன பொண்ணா வேற இருப்பாளா. அதனால ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கேன்ட்டு எடுத்துட்டு போயிட்டு இவ்வளோ நாளா வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து இந்த ப்ரோக்ராமை டிவியில பார்த்துட்டு தான் இங்கேயே வந்திருப்பா. அவங்க அம்மாவால சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியல. எப்படியோ வந்து சின்ன வயசுல இவர் தொலைச்சு தங்கச்சியே எடுத்துட்டு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ஒப்படைச்சிருவாரு. என்னதான் இவரோட அப்பாவை கண்டுபிடிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் தங்கச்சியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோமே அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு. தங்கச்சியை பார்த்த கொஞ்ச நாள்லயே வந்து இப்போ அவங்க அம்மாவும் இறந்து போயிடுவாங்க. இவ்வளோ நாளா எப்படியாச்சும் அவங்களோட பொண்ணை நேர்ல பார்த்துடணும் அப்படின்ட்டு வந்து அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உயிரோட இருந்திருப்பாங்க. பொண்ணை பார்த்த உடனே எல்லாத்தையும் அடைஞ்சிட்ட சந்தோஷம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதனால கொஞ்ச நாள்ல அவங்களும் வந்து இறந்தும் போயிடுவாங்க. உண்மையாவே இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் 1985ல கொரியால வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்துட்டு தான் இருந்தது. தொலைஞ்சு போன பல ஃபேமிலிஸை இந்த ப்ரோக்ராம் மூலமா சேர்த்து வச்சிருந்தாங்க.